எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு பால் கேக்கோட ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது செஞ்செடுக்கிறதுக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி இருக்கு. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுக்கிற சர்க்கரையாக இருந்தால் சீக்கிரம் நம்மளால் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துருக்கு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய்யில் இருந்தால் ஆயில் ஊற்றினாலும் போதும், இல்லை பட்டர் சேர்த்தாலும் போதும். பட்டராக இருந்தால் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் நான் எடுத்துருக்கு. வீட் ஃப்ளோர், உங்களுக்கு மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர், பால் பவுடர் 1/2 கப் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற முட்டையோட மிக்ஸுக்குள்ளே இந்த பவுடர் சேர்த்து சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்செடுக்கணும். முதல்ல அந்த முட்டையோட மிக்ஸில் இந்த பவுடர் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுதுன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. முட்டையோட அளவு வித்தியாசமாக இருக்கும். பெரிய முட்டையாக இருந்தால் நமக்கு ஆல்மோஸ்ட் இது மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இல்லை மாவு இப்போவும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா மிச்சம் பால் ஊற்றி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். பாலோட அளவு கரெக்டாக நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. முட்டையோட அளவு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பால் தேவைப்படுது. பால் கொதிக்க வச்சு ஆற விட்ட பால் தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம், கொதிக்காத பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக தான் பிசைஞ்செடுக்கணும். அதுக்காக இடையில நம்ம பால் ஊற்ற வேண்டியது இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றி இந்த மாவு பிசைஞ்செடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இன்னொரு விஷயம், நான் இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு 2 கப் அளவு மைதா மாவில் செஞ்சால் தான் இது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். முட்டை சேர்க்காம மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து பாலில் இதே மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்தாலும் போதும். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும்தான். அப்ராக்சிமேட்டாக 1/2 கப் அளவுக்கு பால் கூடி ஊற்றி தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கு. இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை தான் எடுத்துருக்கு. நீங்கள் 2 கப்பு சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா. 1/2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கு. இது ரொம்ப கம்மி பண்ணி வச்சு தான் நான் இது கொதிக்க விடுறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 4-5 ஏலக்காய் இடித்து போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அது அங்கே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு விரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது ரெண்டு பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேக்குக்காக விரிச்செடுக்கிறது. மாவு விரிக்கும் போது கொஞ்சம் கட்டியாக தான் விரிச்செடுக்கணும். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் விரிக்கிற மாதிரி ரொம்ப தின்னாய் போகக்கூடாது. ரொம்ப கட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு கேக்கோட ஷேப்பு கிடைக்காது, கேக்குக்கு சாஃப்ட்னஸும் இருக்காது. மினிமம் ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் கேக்கு கரெக்டாக நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நான் இது கட் பண்ணி எடுக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணாலும் நம்ம இது ஃப்ரை ஆகி வரும்போது கொஞ்சம் போல மாதிரி உருண்டையாக தான் இருக்கும். அந்த ரெக்டாங்கிளோட ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்காக இதோட ஓரம் நான் கட் பண்ணி மாற்றியிருக்கு. அந்த மிச்சம் வர்ற குட்டி குட்டி பீஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு மறுபடியும் நம்ம இதே மாதிரி விரிச்சு எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் பாருங்கள், மினிமம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். முட்டை நீங்கள் சேர்க்காம தான் செய்கிற அப்படின்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணி எடுக்கணும். இல்லை இருந்தால் பஞ்சு மாதிரி இருக்காது, சுகர் சிரப் உள்ளே இறங்காது, கொஞ்சம் கட்டியாகி போயிடும். பிஸ்கட் மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது.
அதனால அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவும் நான் அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மீடியம் சூடில் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக சூடாகாமையும் சூடு கம்மியாயும் இருக்கக்கூடாது. இதில் நம்ம முட்டை, அதே மாதிரி சர்க்கரை, பால் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதோட கலர் வந்து சீக்கிரம் மாறிடும். அதனால தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி போட்டு ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போதே திருப்பி போட்டுக்கோங்க. இதோட கலர் வந்து ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ள இது வந்து கொஞ்சம் பொங்கி வந்துடும். எண்ணெய்க்கு மேலே பொங்கி வந்துடும். தீ அட்ஜஸ்ட் பண்ணி 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்ல ஃப்ரையாக இருக்குது. கரெக்டாக இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிற ப்ரௌன் கலராக இருக்கும். கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். எண்ணெய் ஒன்றும் இதுக்குள்ளே வந்து ரொம்ப இறங்காது. பாருங்கள், இது நம்ம சூடோடையே சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுக்கலாம். சுகர் சிரப்பு வந்து நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை போடுறதுக்கு முன்னாடி கூடி ஆஃப் பண்ணிடலாம். முன்னாடியே சிரப் ரெடி பண்ணி வச்சு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி வறுத்து போட்டுருச்சு அப்படின்னா ஊறாது, கல் மாதிரி இருக்கும். நம்ம கேக் எல்லாமே கொஞ்சம் கட்டியாகவும் போயிடும். சிரப்பு வந்து நல்லா சூடாக இருக்குது. எல்லாமே போட்டதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். 2 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை, 2 கப் அளவு தண்ணி, அந்த ஒரு குவான்டிட்டியில் தான் சிரப் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிரப் இந்த கேக்குக்கு கரெக்டாக இருக்கும் ஊறுறதுக்கு. ஆனால் எல்லாமே சிரப்பில் அமுங்கி நிற்காது. அதனால இடையில ஊறின கேக்கு மாற்றி மாற்றி ஊறாதது அந்த சிரப்புக்குள்ளே இதே மாதிரி அமர்த்தி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகி போயிடும். இது வந்து குலாப்ஜாம் மாதிரி சுகர் சிரப்புக்குள்ளே போட்டு சாப்பிட்ற ஒன்று கிடையாது. ஊறின கேக்கு நம்ம வெளியே எடுத்து தனியாக வச்சு தான் சாப்பிடுவோம். 2 மணி நேரம் நான் இது மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா கேக்குமே நல்லா ஊறியிருக்கு. இடையில நான் வந்து சிரப்பில் இருந்து கேக்கு மாற்றி மாற்றி போட்டு எல்லா கேக்குமே நல்லா பஞ்சு மாதிரி ஊறி கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்துட்டு 2-3 நாள் கெடாமையும் வச்சுருக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.